மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். பாஜகவை சேர்ந்தவர். ஏற்கனவே 2014 19 வரைக்கும் முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பணி செய்தவர். மீண்டும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றாலும் 5 நாளைக்கு மேலே அரசு நீடிக்கலாம். ஆனால் அதன் பிறகு துணை முதலமைச்சராக இருந்தார். தற்பொழுது 3வது முறையாக பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு மிக முக்கிய நிகழ்வு. ஏன் அப்படின்னா, இந்தியாவின் வர்த்தக தலைநகரமாக பார்க்கப்படுகின்ற மும்பை மகாராஷ்டிராவின் தலைநகரம் கூட. அது ஒரு மிக முக்கிய மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா பார்க்கப்படுகிறது. பாஜக மிகப்பெரிய அளவில் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமைகிறது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த நிகழ்வில் இருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆர்வத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சராக இருவர் பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. கூட்டணி கட்சியை சேர்ந்த அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே. மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக, பதவி ஏற்பதற்காக தேவேந்திர ஃபட்னவிஸ் அழைக்கப்படுகிறார். மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगेन. मी भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखीन. मी महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धीने पार पाडेन आणि संविधान व कायदा यानुसार सर्व तऱ्हेच्या लोकांना मी निर्भयपणे व निपक्षपातीपणे तसेच कोणाच्याही विषयी ममत्व भाव किंवा आकस न बाळगता न्याय वागणूक देईन. मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझ्या विचारार्थ आणली जाईल किंवा मला ज्ञात होईल अशी कोणतीही बाब असा मुख्यमंत्री म्हणून माझी कामे यथायोग्य पार पाडण्यासाठी आवश्यक असेल ते खेरीज करून एरवी मी कोणत्याही व्यक्तीला किंवा व्यक्तींना प्रत्यक्षपणे व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही. செய்து வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு, பதவி பிரமாணத்திற்கு பிறகு கையெழுத்திட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக துணை முதலமைச்சராக பதவியேற்க இருவர் தயாராக இருக்கின்றனர். ஒன்று சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே, மற்றொருவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார். மகாராஷ்டிராவில் முடிவுகள் மிக தெளிவாக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும் முதலமைச்சர் யார் என்ற கேள்வியில் அந்த இழுபறி நீடித்தது. ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ். பிரதமர் மோடி அவர்களிடமும் தற்பொழுது வாழ்த்து பெறுகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னவிஸ், அவருக்கு தற்பொழுது 54 வயதாகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவியேற்கும் பொழுது அவருக்கு 44 வயது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்படுகிறார். அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
हिंदू हृदय सम्राट बाळासाहेब ठाकरे यांना वंदन. गुरुवर्य धर्मवीर आनंद दिघे साहेबांचं स्मरण आणि देशाचे कर्तबगार आणि लोकप्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदीजी व देशाचे कणखर गृहमंत्री अमितभाई शाह यांच्या भक्कम पाठिंब्याने आशीर्वादाने तसेच राज्यातील 13 कोटी जनतेच्या आशीर्वादाने मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगीन. मी भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखीन. मी महाराष्ट्र राज्याचा उपमुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धीने पार पाडीन आणि संविधान व कायदा यानुसार सर्व तऱ्हेच्या लोकांना मी निर्भयपणे व निष्पक्षपातीपणे तसेच कोणाच्याही विषयी ममत्वभाव किंवा आकस न बाळगता न्याय्य वागणूक देईन. मी एकनाथ गंगूबाई संभाजी शिंदे ईश्वर साक्ष शपथ घेतो की महाराष्ट्र राज्याचा उपमुख्यमंत्री म्हणून माझ्या विचारार्थ आणली जाईल किंवा मला ज्ञात होईल अशी कोणतीही बाब असा उपमुख्यमंत्री म्हणून माझी कामे यथायोग्य पार पाडण्यासाठी आवश्यक असेल ते खेरीज करून एरवी मी कोणत्याही व्यक्तीला किंवा व्यक्तींना प्रत्यक्षपणे व अप्रत्यक्षपणे कळवणार नाही किंवा त्यांच्याकडे उघड करणार नाही. धन्यवाद. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.